இப்போ ஷாம்பு இஸ் நாட் ஹெல்தி ஃபார் த ஹேர் ஆக்சுவலாக. அதனாலே நான் இந்த ஷாம்பு விரும்புறதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரை எடுத்துக்கிறாங்கல்லம்மா, அலக்ரா எடுத்துக்கிறாங்க, லிவோசிட்ரஸின் எடுக்கிறாங்க, சிட்ரஸின் எடுக்கிறாங்க. இந்த மருந்துகளை எல்லாம் வெல்லுகிற வல்லமை பெற்றது அந்த முடி ஷைனியாகவும் லஷியாகவும் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய தன்மை. அதில் எந்த மாதிரி மூலப்பொருட்களை கையாண்டால் அது முடிக்கு டெட்ரிமெண்டலாக கெடுதியாக இல்லாமல் இருக்கும் என்று பார்த்தபோது இப்போ நமக்கு தெரியுமா அந்த கண்டிஷன் எஃபெக்ட் அதில் கிடைக்கிறது. அப்போ என்னென்னா, முடி தனித்தனியாக சிக்கு இல்லாமல், முடி உதிர்வது நிற்க, பொடுகு போக்க, முடி லஷிய ஷைனியாக வருவதற்கு காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. நேச்சுரல் ஹேர் டை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஹெர்பலான ப்ராடக்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த ஹெர்பல் ஷாம்பு ஏதாவது இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்ப நிறைய டாக்டர்ஸ் டை எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஹார்ஷ் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே இந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது முடி உதிர்வு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. சோ இது எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்கிற மாதிரி ஹெர்பல் ஷாம்பு ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப ரெலவெண்டான ஒரு கேள்வி இது. என்னன்னா, ஷாம்புவை நெடுங்காலம் தவிருங்கன்னு நான் உலகுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தேன். ஏன்னா, முடி இருக்குல்லம்மா, ஒரு முடி என்பது ஒரு இழை கிடையாது. மையத்தில் ஒரு மைய இழை, அதை சுற்றி பல இழைகள், அந்த இழைகள் எல்லாம் மைய இழையோடு ஹூக் பண்ணப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ நாம் ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளித்தோம்னா அதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு தலையில் முடி கொஞ்சமாக இருந்தால் கூட நிறைய இருக்கிற மாதிரி புசு புசுன்னு இருக்கும். அதனுடைய விளைவு என்ன? மக்கள் அடிக்கடி ஷாம்புவை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ ஷாம்பு இஸ் நாட் ஹெல்தி ஃபார் த ஹேர் ஆக்சுவலாக. அதனாலே நான் இந்த ஷாம்பு விரும்புறதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஷாம்பு தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிற இந்த நுரை கொடுக்குற ஒரு பொருள் எதுன்னா, சோடியம் லிரைல் சல்ஃபேட் என்று ஒரு வேதியியல் பொருள். அது என்ன பண்ணுகிறது? முடியை சுத்தம் செய்கிறது, கொஞ்ச காலத்தில் தலையை சுத்தம் செய்து விடுகிறது, சுத்தமா எதுவுமே இல்லாம ஆக்கிடும். அதனால அது அனுபவிப்பவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஐ எம் நாட் எகைன்ஸ்ட், பட் பொதுவாக தொடர்ந்து ஷாம்புவை அடிக்கடி பயன்படுத்துவதனால முடியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. அப்படி பாதிக்காத ஒரு ஹெர்பல்ல ஒரு ஷாம்பு பண்ண முடியுமா என்ற ஆய்வு ஏறத்தாழ 10 ஆண்டுகள் 20 இயர்ஸாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஒரு ஆய்வு. அதனுடைய விளைவாக 4 மூலிகைகள், பிரதானமான 4 மூலிகைகள். ஒன்று குப்பை மேனி. குப்பை மேனியை தலைக்கு தேய்க்கலான்னு யாருமே சொன்னது கிடையாது. ஆமா சார். என்னன்னா, இந்த அருகம்புல் இருக்கு பாருங்க, அருகம்புல்லை தலைக்கு தேய்ச்சி குளிக்க சொல்லுவார்கள். சோற்றுக்கற்றாழையை தலைக்கு சேர்த்து குளிக்க சொல்லுவார்கள். முட்டையினுடைய வெண்கருவை தலைக்கு தேய்த்து குளிக்க சொல்லுவார்கள். இன்னும் பலர் நிறைய பொடுகு இருக்கிற போது எலுமிச்சம்பழ சாரை கூட தேய்ச்சி குளிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரும் குப்பை மேனியை சொன்னதில்லை. குப்பை மேனி அவ்வளவு சிறந்த சருமத்தில் இருக்கிற பாதிப்புகளையும் முடியில் இருக்கிற பாதிப்புகளையும் அகற்றுகிற ஒரு உயர்ந்த மூலிகை. தந்த மூலப்பிணி தீ தந்திடு புண் சர்வ விஷம் உந்து குண்மம் உதிர மூலம் திணவு சூலம் சுவாசம் தொடர் பீனிசம் கபம் போம் ஞாலம் கொள்மேனி அதனால் என்று அகத்திய பெருமான் இந்த கும்பமுனியை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்றேன். ஏன்னா, கும்பமுனி என்பது அந்த மூலிகையினுடைய உண்மையான பெயர். கும்பமுனி என்பவன் அகத்திய முனிவனுக்கு இருக்கிற ஒரு பெயர். அந்த மூலிகையினுடைய பயன்பாட்டை உலகுக்கு அகத்தியர் கொண்டு வந்தார் என்ற பொருளில் அதை கும்பமுனி என்றே அழைத்தார்கள் அவர் பெயரில். காலப்போக்கில் அது குப்பைமேனின்னு ஆகிப்போச்சு என்று பலர் விளக்கம் சொல்லுவார்கள். அது குப்பையில் இருக்கிறதுனால அது குப்பைமேனின் பேரா? எல்லா இடத்துலையும் இருக்கு. அது குப்பையிலன்னு இல்லை, எங்கே வேணாலும் வரும். இன்னொரு பொருள் கூட சில மருத்துவர்கள் சொல்வது உண்டு. குப்பையான மேனியை அது மேனியாக்குகிற தன்மை, குப்பையை மேனியாக்கும்.
ஆனால் ஒரு மூலிகைக்கு 11 இண்டிகேஷன்மா. தந்த மூலப்பிணி, தீ தந்திடு புண், சர்வ விஷம், உந்து குண்மம், உதிரமூலம், திணவு, சுவாலம், சுவாசம், தொடர்பீனசம், கபம். 10 நோய்களை போக்குகிற ஒற்றை மூலிகை. குப்பைமேனி. ஆமாம். ஆன்டி அலர்ஜிக். இப்போ ஆன்டி ஹிஸ்டமின் மாத்திரை எடுத்துக்கிறாங்கல்லம்மா, அலகரா எடுத்துக்கிறாங்க, லிவோசிட்ரசின் எடுக்கிறாங்க, சிட்ரசின் எடுக்கிறாங்க. இந்த மூலிகைகளை இந்த மருந்துகளை எல்லாம் வெல்லுகிற வல்லமை பெற்றது இந்த குப்பைமேனி. குப்பைமேனி இலையினுடைய சாறு, அதனோடு மிக முக்கியமாக 3 மூலிகைகள் திரிபலான்னு சொல்லுவாங்க. 3 நாடிகளுக்கும் பலம் தருகிற மூலிகை. திரினா 3, திரிபலா. பாதபித்தம் கபமாகிய 3ஐயும் சரி செய்கிற ஆற்றல் பெற்றதுனால அதுக்கு திரிபலா என்று பெயர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ கடுக்காய்த்தோல், தாண்டிக்காய்த்தோல், நெல்லி வற்றல், அதுவும் கூட இந்த குப்பைமேனி எல்லாம் உலர்ந்தது. குப்பைமேனி மட்டும் பச்சை இலை, அதை கொண்டு வந்து அதை சேர்த்து கஷாயம் செய்து அந்த கஷாயத்தை பேஸாக வைத்து அதிலிருந்து நான் ஒரு ஷாம்புவை உருவாக்கினேன். அந்த ஷாம்புக்கு பேர் டேண்ட்ரஃப் பை. இது டேண்ட்ரஃபுக்கு மட்டுமல்ல, சிறப்பு என்னன்னா, அதை ஒரு முறை தலைக்கு போட்டு முதல் முறை தேய்த்து அந்த அழுக்கெல்லாம் இருக்கிற போது சரியாக எந்த ஷாம்பும் நுரை கொடுக்காது. முதல் முறை கொஞ்சம் தேய்த்து அந்த தலைக்கு குளித்து விட்டு திரும்ப போட்டோன்னா இந்த வெள்ளை நுரை அவ்வளவு அருமையா பூத்து வரும். முடி முழுக்க, தலை முழுக்க அந்த நுரையை தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிட நேரம் தலையில விட்டா தலையில இருக்க பொடுக களைஞ்சு விடுவது, முடி உதிர்வதை நிறுத்தும். இன்னொரு சிறப்பு, ஷாம்பு குளிச்சோன்னா முடி பல ஷாம்புகளில் முடி சிக்காகும். சிக்காகாது. கண்டிஷனர் போட்ட மாதிரி தனித்தனி முடியாக தனித்தனியாக வரும். இப்போ நான் ஷாம்பு அந்த நம்முடைய டேன்பை ஷாம்பு தான் போட்டு குளிச்சிருக்கேன். அந்த முடி ஷைனியாகவும் லஷியாகவும் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய தன்மை அந்த ஷாம்புக்கு இருக்கிறது. பொதுவாகவே ஷாம்புல நுர வரணும்னா அதுல கெமிக்கல் சேர்த்தாதான் நுர வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹெர்பல் ஷாம்புலயும் அந்த மாதிரி இருக்கா சார்? இல்லைம்மா, நுரை அதாவது இது என்னன்னா, இட் இஸ் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் மாடர்ன் சயின்ஸ். ஹெர்ப்ஸு, இந்த ஹெர்ப்ஸை வந்து என்ன இன்னைக்கு மக்கள் மாடர்னைசேஷனை விரும்புகிறார்கள். சீக்கா போட்டு குளினா, வெளிநாட்டுக்கு சென்றிருந்த போது என்னுடைய ஒரு பிணியாளர் ஒருவர் ஷாம்பு போட்டு குளிச்சதுனால அலாரம் அடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. ஏன்னா அந்த ஷாம்பு போய் பாத்ரூம் எல்லாம் அடைச்சிக்கிச்சு. புரியுதுங்களா? அந்த ஷாம்பு வந்து சிலருக்கு சைனஸ் உள்ளவங்க வந்து இந்த சீக்காயை யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஷாம்பு தான் வந்து உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். அந்த மாதிரி ஷாம்பு தயாரிக்கிற போது அதில் எந்த மாதிரி மூலப்பொருட்களை கையாண்டால் அது முடிக்கு டெட்ரிமெண்டலாக, கெடுதியாக இல்லாமல் இருக்கும் என்று பார்த்தபோது இப்போ நமக்கு தெரியுமா, சோடியம் லெரைல் சல்ஃபேட் என்று ஒரு மூலப்பொருளை, ஒரு வேதியியல் பொருளை தான் ஷாம்பூவில் நுரை வருவதற்கு பயன்படுத்துவார்கள். நாம் அதை பயன்படுத்துறதில்லை. சோடியம் லெரைல் ஈத்தைல் சல்ஃபேட் என்று ஒரு வேதியியல் பொருள் இருக்குது. அதைத்தான் நம்ம ஷாம்பூவில் பயன்படுத்துகிறோம். அந்த கண்டிஷனிங் எஃபெக்ட் அதில் கிடைக்கிறது. அப்போ என்னென்னா, முடி தனித்தனியாக சிக்கு இல்லாமல், முடி உதிர்வது நிற்க, பொடுகு போக்க, முடி லஷியன் ஷைனியாக வருவதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருப்போம். அதை உற்பத்தி செய்துமா உலகுக்கு விற்பனைக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னே தான் கொண்டு வந்தோம். இப்போவே அதை வாங்கி பயன்படுத்தி திரும்ப திரும்ப அதை பின்பற்ற வாங்க துவங்கி விட்டார்கள். நிறைய மக்கள் அதை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வேறு ஷாம்பு நினச்சே பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ ஹெர்பல் அண்ட் ஹெல்தி. அந்த மாதிரி ஒன்று நான் உருவாக்கியிருக்கிறேன். நீங்கள் கேட்டது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஷாம்பு வேணும்னு கேட்டீங்க. இது வந்து நான் உத்தரவாதத்தோடு உறுதியாக சொல்லுவேன், இட்ஸ் பெஸ்ட் ஃபார்மேட், மிக நன்றாக பலனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ டை எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், தாராளமாக போட்டு பயன்படுத்தலாம், வாஷ் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம பிளாக்மி A&B ஹேர் டை பயன்படுத்துகிறவங்க கூட தலை குளிப்பதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நான் சொல்லியிருக்கேன், பிளாக்மி A&B பயன்படுத்தும் போது முதல்ல குளிக்கும் போது எதுவும் போடாமல் தலை குளிச்சா அதுவே சீக்காப்பால் தலையை சுத்தம் செய்துன்னு சொல்லியிருக்கேன். பிறகு தலை குளிப்பதற்கு இந்த டேன்பை ஷாம்புவை பயன்படுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய நேயர்கள் கேட்ட ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த நேச்சுரல் ஷாம்பூஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான புரிதலும் விளக்கமும் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்.